எல்லோரும் பெருமாளுடைய அந்த சன்னதி கதவை திறந்து பாக்குறாங்க. பெருமாள் சிரித்தபடி நின்றார். ஆனா பெருமாளுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய அந்த வக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடிய திருமகளை காணோம். எல்லாரும் பதறி போறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் கோவிலோட பணியாளர் தான் யாரோ அந்த மகாலட்சுமி எடுத்துட்டு போயிட்டாபல இருக்குன்னு நினைச்சு ஒருத்தர் திட்டின்னு இருக்கும் பொழுது திருமலை வாசன் திருவாய் மலர்ந்து அருளினார். அனந்தாழ்வானின் தோட்டத்தில் திருமகள் இருக்கிறாள். அதனால திருமகளோட அனந்தாழ்வானையும் சேர்த்து அழைத்து கொண்டு வாருங்கள்னு இந்த திருமலை வாசன் திருவாய் மலர அர்ச்சகர்கள்லாம் மாலை மரியாதையோடு அனந்தாழ்வான் தோட்டத்துக்கு போய் நடந்ததெல்லாம் சொல்ல அனந்தாழ்வான் பதறி போய் அந்த இளவரசியான தாயாரின் திருவடி காலில் விழுந்து கதறினாராம். அப்போ அந்த இளவரசியாக இருக்கக்கூடிய அந்த உலக அரசி அனந்தாழ்வானை பார்த்து சொன்னாலாம், நாங்க ரொம்ப விருப்பப்பட்டுதான் அனந்தாழ்வானை உன்னுடைய தோட்டத்துக்கு வந்தோம். எப்படி கிருஷ்ணன் யசோதையால அந்த தாம்பு கயிற்றால கட்டப்பட்டு தாமோதரன் அப்படின்னு பேரை வாங்கிட்டு அந்த தாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட அடையாளத்தை இன்னும் தன்னுடைய இடுப்பில் தாங்கி கொண்டு இருக்கிறானோ, அப்படி இந்த உலகத்துக்கெல்லாம் என்ன தெரியணும் தெரியுமா? நீர்தான் என்னுடைய அப்பான்னு தெரியணும். ஏன்னா நான் என்ன சொன்னேன், நான் உங்கள் மகளை போல அப்படின்னு சொன்னேன். நீங்களும் என்ன பண்ணீங்க, உங்கள் மகளை போலவே திருமகளான என்னை பாவித்தீர்கள். அதனால பெருமாள் கிட்ட நீங்க என்னை கொண்டு விடும் பொழுது ஒரு மணப்பெண் போல என்னை அலங்கரித்து விட்டு என்னை பெருமாளிடம் கொண்டு சேருங்கள்னாலாம். அதே மாதிரி அனந்தாழ்வான் பண்ணாராம். தானே திருமகள் என்ன பண்ணார், விருப்பப்பட்ட அனந்தாழ்வானை தன்னுடைய தந்தையாக தேர்ந்தெடுத்தாள். இன்னைக்கும் நாம இந்த புரட்டாசி பிரம்மோற்சவம் இருக்கும் இல்லையா, அதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த ரதோத்சவம் முடிஞ்ச அடுத்த நாள், இந்த ரதோத்சவம் அன்னைக்கே அந்த பெருமாளுக்கு ஸ்ரீனிவாசனுக்கு அனந்தாழ்வான் தோட்டத்திலிருந்து மாமனாருடைய சீதனமாக பீத்தாம்பரமும் பட்டு வஸ்திரமும் இன்னைக்கும் அனுப்பிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த திருமகளையே தன்னுடைய மகளாக அனந்தாழ்வான் பாவித்தாரோ இல்லையோ, ஆனால் அந்த திருமகள் என்ன பண்ணா, இவ்வளவு சிரத்தையா புஷ்ப கைங்கரியம் பண்ணக்கூடியவர் தான் என்னுடைய தந்தையாக இருக்க வேண்டும் என்று தேர்வு செய்து அனந்தாழ்வானின் தோட்டத்தில் இருந்து அந்த சம்பக மரத்தில் வேற கட்டுண்டு நமக்கெல்லாம் பக்தியால் கட்டுண்டவள் நான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கா.